கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு நாம் 2 பறவைகளை மூலம் நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிக்க வேண்டாம், அதை பாருங்க, நல்லா கவனிச்சு அதை பாருங்க. 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல நோவாவினுடைய பேழை ஒன்று இருக்கிறது. அந்த நோவாவினுடைய பேழைக்குள்ளே 2 பறவைகள் இருக்கிறது. ஒன்று புறா, இன்னொன்று காகம். நம்ம இந்த 2 பறவைகள் மூலம்தான் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பேழை என்பது சபையை குறிக்கிறது. சபைக்குள்ளே பரிசுத்த ஆவி பெற்றவர்களும் இருப்பார்கள், பரிசுத்த ஆவி பெறாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் இருவருக்கும் எல்லாவற்றிலும் சில வித்தியாசங்கள் உண்டாக வேண்டும். ஆனால் இவர்கள் இருவருக்கும் நோவா ஒரே ஆகாரத்தை தான் கொடுத்தார். இவர்கள் இருவரையும் நோவா பேழைக்குள்ளதான் வைத்திருந்தார். ஆனால் இவர்கள் இருவருக்குள்ளேயும் உள்ள சுபாவங்களிலும் இவர்கள் இருவருக்குள்ளேயும் உள்ள வாழ்க்கையிலும் சில வித்தியாசங்கள் இருந்தது. பேழைக்குள்ளே இருந்த புறாவுக்கும் காகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நோவா இந்த 2 பறவைகளையும் நோவா பேழையிலிருந்து வெளியே விட்டார். வெளியே விட்டதுக்கு நோக்கம் என்னவென்றால், அந்த பேழையில் இருந்த ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படிக்கு நோவாவா இந்த 2 பறவைகளையும் வெளியே விட்டார். அப்ப தேவன் நம்ம இந்த உலகத்தில் வைத்ததற்கும், தேவன் நம்மை சிருஷ்டித்ததற்கும், தேவன் நம்மை சபைக்கு கொண்டு வந்ததற்கு என்ன இருக்கும்? ஒரு நோக்கம் உண்டு. எல்லார் மேலையும் ஒரே நோக்கம்தான். புறா மேலையும் இருந்தது ஒரே நோக்கம், காகத்துக்கு மேல இருந்ததும் ஒரே நோக்கம். அப்போ இந்த 2 பேர் மேலையும் வைத்து ஒரே நோக்கத்தை வச்சு இந்த 2ஐயும் வெளியே அனுப்புதார். இந்த 2ஐயும் வெளியே நோவா அனுப்பிட்டு என்ன செய்தார்? பேழைக்குள்ள காத்து இருக்கார். நோவா என்ன செஞ்சிட்டு இருக்கார்? பேழைக்குள்ள காத்து கொண்டு இருக்கிறார். எப்படி? இந்த காத்திருப்புல 2 காரியம் இருக்கு. இந்த 2 காரியம், ஒன்னு நம்பிக்கை, இன்னொன்னு எதிர்பார்ப்பு. புறா மேலையும் நம்பிக்கை இருந்தது, காகத்தின் மேலையும் நம்பிக்கை இருந்தது. புறா மேலையும் எதிர்பார்ப்பு இருந்தது, காகத்து மேலையும் எதிர்பார்ப்பு இருந்தது. இதே போலதான் கர்த்தர் சிருஷ்டித்த நம்ம மேல, கர்த்தர் ரட்சித்த நம்ம மேல, சபைக்கு கொண்டு வந்த நம்ம மேல இயேசுவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசுவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த 2 நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் தான் இயேசு காத்து இருக்கார். ஆனா இயேசு அனுப்பின நோக்கம் ஒன்றுதான். ஆனா அந்த அனுப்பின காத்திருக்கிற காத்திருப்புல 2 காரியம் இருந்தது. என்னது? ஒன்னு நம்பிக்கை, இன்னொன்னு எதிர்பார்ப்பு. இதே போல இயேசுக்கு நம்ம மேல என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு, எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் உரியவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். தேவனுடைய நம்பிக்கைக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் உரியவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இயேசு காத்திருந்தார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்ப இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இயேசு காத்திருக்கார். எதுக்காக காத்திருக்கார்? திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி, சபையை உண்டு பண்ணி,
சபைக்கு வேண்டிய முதலை போட்டு தன்னுடைய சரீரத்தை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து இயேசு அதற்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து அது கொண்டு வருகிற பலனை ஒரு ஆலையில போய் சேர்க்கணுமே என்று சொல்லி அதற்கு ஒரு ஆலையை உண்டு பண்ணி இப்ப இயேசு காத்திருக்கார். நம்மளெல்லாம் நற்குல திராட்சை செடியாய் நட்டு இயேசு காத்திருக்கார். ஆனா இந்த காத்திருக்கிற காத்திருப்புக்கு தேவையான ரிசல்ட் இந்த திராட்சை தோட்டத்துல இல்லை. இந்த திராட்சை தோட்டத்திற்காக காத்திருந்த நோக்கம் நிறைவேறல. ஏன்னா நடும்போது எப்படி இருந்தது? நற்குல திராட்சை செடியா இருந்த செடி காத்திருக்கிற காத்திருப்புக்கு ஏற்றால் போல வளரவில்லை, வைத்த நம்பிக்கைக்கு ஏற்றால் போல வளரவில்லை, இயேசு வைத்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல வளரவில்லை. இயேசு இதை என்ன செய்தார்? காத்திருந்தார். எதுக்கு காத்திருந்தார்? நல்ல பழங்களை தரும் என்று. ஆனா இது என்ன பழங்களை கொடுத்தது? அப்ப இது வளரும். அப்ப நடும்போது பிரச்சனை இல்லை, இது வளரும் போதுதான் என்ன வந்திருக்கு? என்ன பிரச்சனை? இதுல என்ன ஏறிட்டு? கசப்பு ஏறிட்டு. நல்ல திராட்சை செடியாய் நட்ட இயேசுவினுடைய திராட்சை செடியில கசப்பு ஏறுது. இந்த கசப்பு ஏறும்போது என்ன ஆகுது? ஆனால் தேவனுடைய காத்திருப்பு தோல்வியில போய் முடியுது. தேவனுடைய காத்திருப்பு வேதனையில போய் முடியுது. ஒரு திராட்சை தோட்டம் தேவனை என்னைக்கு வேதனைப்படுத்துகிறதோ அன்னைக்கு அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்ன வந்தது? நியாய தீர்ப்பு வந்தது. நல்ல கவனி. ஒரு சபை தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை ஆனால், தேவன் வைத்த நம்பிக்கையை நிறைவேற்றலை ஆனால், தேவனுடைய காத்திருப்புக்கு உரியதாய் மாறவில்லை ஆனால் இந்த திராட்சை தோட்டத்து மேல என்ன வந்தது? 3ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். இப்ப கர்த்தருக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் இப்ப நியாயம் தீர்க்கணும். ஏன்னா நட்டது கர்த்தர், நட்டது யாரு? ஆனா என்ன தரல? ரிசல்ட் வரல. இத்தனை வருஷம் திராட்சை தோட்டம் இருக்கு, இத்தனை வருஷம் உள்ள செடி இருக்கு, ஆனா ஒரு செடியில இருந்து ரிசல்ட் வரல, ஒரு செடியில இருந்து பலன் வரல, நல்ல பழங்களை கொடுக்கல. காரணம் கசப்பு இருக்கு. கசப்புக்கு இடம் கொடுத்துட்டு கசப்பான பழங்களை கொடுத்து தேவனை வேதனைப்படுத்தியது, கசப்பான பழங்களை கொடுத்து தேவனுடைய எதிர்பார்ப்பை தோல்வி அடைய வைத்தது. சபைக்கு இது எச்சரிப்பு. காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள், ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள கடவர்கள். திராட்சை தோட்டத்தை கெடுக்க கூடாது. இது தேவனுடையது. இதுக்கு முதல் என்னது? இதுக்கு முதல் என்னது? அவருடைய சரீரம். இந்த கொடுத்த முதலுக்கு ஏற்ற பலனை இயேசுவால காண முடியல. உண்டு பண்ண ஆளைய உண்டு பண்ணி வச்சிருக்காரு, ஆனா அந்த ஆளை நிரப்பப்படல. இந்த உலகத்துல எல்லாமே நிரப்பப்படுது, ஆனா தேவனுடைய ஆளை நிரப்பப்படல. தேவனுடைய காத்திருப்பு நிறைவேறல. வரும் காகத்தை மாதிரி வருகிறதும், ஆனா போனதுக்கு நோக்கம் இல்லையே. ஐயா, பேழையிலிருந்து புறாவும் போச்சு, காகமும் போச்சு, ஆனா போன நோக்கம் வேற. இந்த புறா போகும்போது என்ன கொண்டு போச்சு? அனுப்பின நோவாவினுடைய நோக்கத்தையும், அனுப்பின நோவாவினுடைய பாரத்தையும், அனுப்பின நோவாவினுடைய எதிர்பார்ப்பையும் கொண்டு போச்சு. அப்படி கொண்டு போனதுனால வரும்போது பலனை கொண்டு வந்துச்சு. ஆனா காகம் போகும்போது நோவாவினுடைய எதிர்பார்ப்பை கொண்டு போல, நோவா தான் மேல வச்ச நம்பிக்கையை கொண்டு போல. அதனால அது போகிறதும் வருகிறதுமா இருந்தது. பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் வித்தியாசம் ஒரு சபையில. ஆனா பரிசுத்த ஆவி பெற்றவங்களும் அப்படி இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவி பெறாதவங்களும் இப்ப வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்கு. காகத்துக்கும் புறாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? காகம் எப்படி இருக்கும்? சரி, நீங்க சொல்ல மாட்டீங்க. கருப்பா இருக்கும். புறா எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். அப்ப இதுல என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. வெள்ளை எங்க இருக்கு? நமக்கு சட்டையில மட்டும்தான், ஆனா உள்ள இல்லை. பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கும் பெறாதவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு சபையில வித்தியாசம் இருக்கணும்.
அவங்க போனா பலன் வரணும். அவங்க அந்த சபையில இருந்த ஒரு பலன் கொடுக்கணும். இந்த திராட்சை செடிக்கு நான் இதை வாசிக்கும் போது அழுதேன். எந்த ஊழியக்காரரும் செய்ய முடியாததை இயேசு செஞ்சிருக்க. கோபுரத்தை கட்ட முடியுமா? ஆலயம் உண்டு பண்ண முடியுமா? சரீரத்தை கொடுக்க முடியுமா? ரத்தத்தை கொடுக்க முடியுமா? இவ்வளவு முதல்ல போட்டு இந்த திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணியிருக்க. ஆனா திராட்சை தோட்டத்தில் ரிசல்ட் இல்லை. புறா போச்சு, என்ன வந்தது? என்ன வந்தது? ரிசல்ட் வந்தது. நோவா அது மேல வச்ச நம்பிக்கைக்கு ரிசல்ட் இருந்தது. நோவா அது மேல வச்ச எதிர்பார்ப்புக்கு ரிசல்ட் இருந்தது. நோவா காத்திருந்த காத்திருப்புக்கு நல்ல பலன் இருந்தது. ஆனா இப்ப எல்லாரையும் வச்சிருக்காரு. ஆனா ஒருத்தர் மூலம் என்ன இல்லை? தேவன் வைத்த நம்பிக்கைக்கு நம்பிக்கை உரியவர்கள் இல்லை. தேவன் வைத்த எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்ப்புக்குரியவங்க இல்லை. தேவன் காத்திருக்கிற காத்திருப்புக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரவங்க இல்லை. குணசாலியான ஸ்திரீ தூர தேசத்துக்கு போய் ஆகாரத்தை சம்பாதித்து கொண்டு வருவார். அப்ப சபையில என்ன போயிட்டு? சபையில என்ன போயிட்டு? தூரத்திலிருந்து ஆகாரம் வரலன்னா சபையில என்ன போயிட்டு? குணம் போயிட்டு. குணசாலியான ஸ்திரீ இல்லை. சபையே இப்போ குணசாலியான சபை இல்லை. ஸ்திரீனா சபை. தேவனுக்கு உகந்த குணசாலியான சபை இல்லாதனால தான் பலன் வரல. வேதத்தின் வெளிச்சத்தில் இருந்து நான் சொல், காது உள்ளவங்க கேளுங்க. ரிசல்ட் இல்லை. ரிசல்ட் இல்லை. எத்தனை வருஷம் இருந்தது தோட்டம்? அத்தனை வருஷத்துல தோட்டத்துல ரிசல்ட் இல்லையே. இந்த தோட்டத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? பேழைக்குள்ள புறாவும் இருந்தது, காகவும் இருந்தது. ஆனா ரெண்டு பேரையும் அனுப்பின நோக்கம் ஒண்ணுதான். ஆனா ரெண்டு பேருடைய நோக்கமும் என்ன செய்யல? என்ன செய்யல? ரெண்டு பேரும் நோக்கமும் இது நம்பிக்கைக்கு உரியதாய் எதிர்பார்ப்புக்கு உரியதாய் தேவனுடைய காத்திருப்பை நிறைவேற்றினது யாரு? அப்ப பரிசுத்த ஆவி பெறாதவர்களை விட பரிசுத்த ஆவி பெற்றவங்க எப்படி இருக்கணும்? போகும்போது என்ன கொண்டு போகணும்? இங்க கேட்டதோட சரி. போகும்போது வீட்டில் உள்ள பாரம், வீட்டில் உள்ள கவலை, வீட்டில் உள்ள ஏக்கம் எல்லாம் அங்க வந்தது. ஆனா இங்க இருந்து என்ன கொண்டு போறோம்? கொண்டு வந்த பைபிளை அப்படியே கொண்டு போறோம். அப்படி போகக்கூடாது. இங்க இருந்து கேட்ட தேவனுடைய பாரத்தை சுமந்து கொண்டு போகணும். தேவனுடைய ஏக்கத்தை சுமந்து கொண்டு போகணும். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? தேவனால் அனுப்பப்படணும். பேழை இருந்து 2 காரியம் போச்சு, ஆனா ரிசல்ட் வரல. புறா மட்டும்தான் ரிசல்ட் கொண்டு வந்துச்சு. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் இடத்துல கண்டிப்பா என்ன வரணும்? ரிசல்ட் வரணும். அப்படி இல்லை ஆனால் சம்திங் கசப்பு ஏதோ இருக்கு. கசப்பு ஏதோ ஏறி இருக்கு. அதனால்தான் பலன் வரல. தேவனுடைய நோக்கமும் புறாவினுடைய நோக்கமும் ஒன்றாயிருந்தது. காகத்தினுடைய நோக்கமும் நோவாவினுடைய நோக்கமும் வேற இருந்தது. ஆனா புறாவினுடைய நோக்கமும் நோவாவினுடைய நோக்கமும் ஒன்றாயிருந்தது. தேவன் நம்மளை நம்பிதான் இந்த உலகத்துல சிருஷ்டித்தார். தேவன் நம்மளை நம்பிதான் நம்மளை ரட்சித்தார். தேவன் நம்மளை நம்பிதான் இந்த சபைக்கு கொண்டு வந்தார். இந்த சபைக்கு தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு நாம் என்ன செய்தோம்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால்
அப்ப ஏன் காகத்தால நோவா அனுப்புன நோக்கத்தை நிறைவேற்ற முடியல? புறாவையும் நோவா தான் அனுப்புனார், காகத்தையும் நோவா தான் அனுப்புனார். அப்ப புறா மட்டும் எப்படி நோக்கத்தை நிறைவேற்றுது? ஏன் காகத்தால நோக்கத்தை நிறைவேற்ற முடியல? ஏன்னா ரெண்டுமே ஆகாரம் சாப்பிட்டது. பேழைக்குள்ள இருந்த ஆகாரத்தை ரெண்டுமே சாப்பிட்டுதா? ரெண்டுமே சாப்பிட்டுச்சு. ஆனா ரெண்டுக்குள்ளையும் பாரம் போல. புறாக்குள்ள மட்டும்தான் பாரம் போகுது, காகத்துக்குள்ள என்ன போல? பாரம் போல. புறாக்குள்ள மட்டும்தான் நோவாவினுடைய நம்பிக்கை போகுது, காகத்துக்குள்ள நம்பிக்கை போகுது. முதலாவது, தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்தார், நம்மை எதற்காக சபையில வைத்தார், எதற்காக நம்மளை ரட்சித்தார் என்பதை அறியாமல் நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் பிரோஜனம் இல்லை. சபையில 10 வருஷம் 100 வருஷமே அங்க உட்கார்ந்து ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இருப்பதில் பிரோஜனம் இல்லை. வெளியே போகணும், வெளியே போய் பலனை கொண்டு வரணும். நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு அங்க போய் கணக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அனுப்புன நோக்கம் நிறைவேறணும். புறாவை அனுப்புன நோக்கம் நிறைவேறுச்சு, ஆனா காகத்தை அனுப்புன நோக்கம் நிறைவேறலை. நம்ம காகமா இருக்கணுமா புறாவா இருக்கணுமான்னு நம்மை நாமே நிதானித்தால். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எதற்காக கர்த்தர் நம்மளை அனுப்புதார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். அப்ப நம்ம போகணும். எங்க போகணும்? சபை முடிஞ்சா வீட்டுக்கு போக கூடாது. எதுக்காக நம்மளை அனுப்புதார் வெளியே? ஐயா, பேல இருந்து புறாவை அனுப்புனது எதற்கு? ஒரு அடையாளம் கொண்டு வரணும். பேல இருந்து காகத்தை அனுப்புனது எதற்கு? ஒரு அடையாளம் கொண்டு வரணும். நோவா காத்திருத்த காத்திருப்புக்கு ஒரு ரிசல்ட் வேணும். இதுக்கு தான் நம்மளையும் அனுப்புதார். இதுக்கு தான் நோவா பேலையில வச்சு ஆகாரத்தை கொடுக்கார். இப்ப போய் என்ன செய்யணும்? சகலரையும் சீசராக்கணும். அப்ப போகிறவங்க எப்படி இருக்கணும்? அதான் முக்கியம். போறவங்க சீசரா இல்லாம போய் யாரையும் சீசரா மாத்த முடியாது. புறா சீசனுக்கும் காகம் விசுவாசிக்கும் நிழல். நம்ம விசுவாசியா இருக்கிறோமா அல்லது சீசனாய் மாறிவிட்டோமா என்பதை பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கக்கூடாது? விசுவாசிக்கும் சீசனுக்கு என்ன வித்தியாசமானால், விசுவாசி வெளியே போன உடனே தேவன் எனக்கு என்ன தருவார் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும், அல்ல இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் சீசன் வெளியே போனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்கிற தேவை தான் அவனுக்கு இருக்கும். ஒரு விசுவாசிக்கும் சீசனுக்குள்ள வித்தியாசம் தான். ஒரு விசுவாசிக்கு தன்னுடைய தேவையை தவிர தேவனுடைய தேவை என்ன என்பது தெரியாது. ஆனா ஒரு சீசனுக்கு தன்னுடைய தேவை தெரியுதோ இல்லையோ தேவனுடைய தேவை என்ன என்பதை அறிவான். அதான் இயேசு சொல்வார். சீசர் வந்து கேட்பாங்க, குருவே போதகரே, உவமைகளால் அவர்களிடத்தில் பேசுகிறீர், ஆனா எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை தருகிறீரே, அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு. அதான் சீசன். சீசனுக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கு. அகஸ்டின் ஜபகுமார் ஐயா ஒரு பாட்டு படிச்சிருப்பார். குருவை போலவே சீசன் என்பவன், குருவை போலவே சீசன் என்பவன் தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. அதுதான் சீசன். சீசன் தனக்காக வாழ மாட்டான், தன்னையும் கொடுப்பான். அதுதான் சீசன். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க.
சீசனுடைய குவாலிபிகேஷன், யார் இயேசுக்கு சீசனா இருப்பான் என்று இயேசுவே சொன்னது. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இதுதான் சீசன். ஆனா விசுவாசியால இதை எதையுமே வெறுக்க முடியாது. ஆனா இயேசுவுக்கு சீசனாய் இருக்கணும், ஆனால் இதை வெறுக்கணும். நான் சொல்லல, இயேசு சொன்னார். தனக்கு சீசனாய் இருக்க மாட்டான்னார். அவருக்கு சீசனாய் இருக்கணும், ஆனால் அவருக்காக தாயையாவது தகப்பனையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது பெற்றோரையாவது என் நிமித்தம் வெறுக்கிறவன் தன் ஜீவனையும் அவன்தான் சீசன். நம்ம விசுவாசியா இருந்தால் தேவனுடைய காத்திருப்புக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கவே முடியாது. நம்ம எங்க போய் பறந்து போயிட்டு வந்தாலும் ரிசல்ட் வராது. ஆனா சீசனா இருந்து பறந்தா கிட்ட போனாலும் என்ன கொண்டு வரலாம்? ரிசல்ட்டை கொண்டு வரலாம். இதுதான் சீசனுக்கும் விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம விசுவாசியா இருந்தா தேவன் நம்ம மேல வைத்த நம்பிக்கைக்கு பாத்திரவானா மாற முடியாது. நம்ம விசுவாசியா இருந்தா தேவன் நம்ம மேல வைத்த எதிர்பார்ப்புக்கு பாத்திரவானா மாற முடியாது. சீசனா இருந்தா மட்டும்தான் தேவன் நம்ம மேல வைத்த நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்க முடியும். சீசனா மாறணும். சீசனா மாறினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் பேதுரு. இயேசு என்ன சொன்னார்? ஐயா, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சீசனா மாறினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு என்ன சொன்னார்? நம்மளும் அதானே கேட்கும், என்ன கிடைக்கும்? சரி, நீங்க பேச மாட்டிய, நீ என்ன கிடைக்கும்? சீசனா மாறினா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசியாவே இருந்துட்டு பரலோகம் போயிடணும். அப்பந்தான் தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பையும் தேவன் நம்ம மேல வைத்த நம்பிக்கையை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். அங்க கணக்கு கொடுக்கணும். அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு ஆத்துமாக்களை சம்பாதிங்க. உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேருங்க. அங்க சேர்த்துட்டு ரெண்டாவதுதான் இங்க. நம்ம இங்க எல்லாம் பலனை சேர்த்துறது. நான் நல்லா இருக்கேனா? எனக்கு 10 தலைமுறைக்கு வேண்டியது இருக்கா? ரைட்டு, நல்லது. ஆனா அங்க நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, நமக்குன்னு ஒரு கஜனா இருக்கு. அந்த கஜனா எப்படி இருக்கு? காலியாலாம் இருக்கு. அது காலியா இருந்து இங்க பீரோ ஃபுல்லா எனக்கு நகை இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க பீரோ ஃபுல்லா எனக்கு 1 கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க பீரோ ஃபுல்லா இருந்து எனக்கு ஒரு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்னைக்கு கேட்ட கேள்விதான். அதுக்கப்புறம் அவனை கேட்க வச்சாரா? இல்லைங்க. அந்த அளவுக்கு சீசனா மாறினா தருவார். நம்ம விசுவாசியாவே இருந்துட்டு கர்த்தாவே எனக்கு என்ன கிடைக்கும்னா கிடைக்காது. சீசனா மாறலையே, அவருக்காக எதையும் வெறுக்கலையே, அவருக்காக ஜீவனை கூட வெறுக்கலையே. அப்ப எப்படி அவருக்கு சீசனா நம்ம இருப்போம்? அப்ப அவர் எப்படி நம்மளை நடத்துவாரு? ஐயா, 3 வருஷம் கூட இருந்தாங்க, ஒரு குறைவில்லை. இத்தனைக்கும் பாதரட்சையாகிலும் எதையும் கொடுக்காம தான் அனுப்பியிருக்கார். ஆனா உங்களுக்கு ஏதாகிலும் ஒன்று குறைவில்லை. ரிசல்ட் இருக்கு பாருங்க. அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்ன வரைக்கும் கர்த்தர் நடத்தியிருக்கார். தாமஸ் ராஜ் பாஸ்டர் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர்ட்ட சொன்னாராம், கர்த்தாவே நான் ஊழியத்துக்கு வந்தா என் குடும்பத்துக்கு எனக்கு வருமானம் 35 ரூபாய், இதை என் குடும்பத்துக்கு நீங்க தினமும் கொடுப்பீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வரேனாராம். அன்னைக்கு இறங்கினவர் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம விட்டு பார்க்கணும்.
நம்ம வெறுத்து பார்க்கணும். அப்பந்தான் கர்த்தருடைய நடத்துதல் அறிய முடியும். எல்லாத்தையும் வச்சுட்டு கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை நீர் நடத்தும். ஒரு ஊழியக்காரருடைய அனுபவம் இருக்கு. அவர் சாட்சி 35 ரூபாய் தான் அவருக்கு சம்பளம். அதை வச்சு தான் அந்த குடும்பம் சாப்பிடணும், அதை வச்சு தான் தண்ணி குடிக்கணும், அதை வச்சு தான் எல்லாமே. அந்த ரூபாய் என் குடும்பத்துக்கு நீங்க தினமும் கொடுப்பீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வாரனார். நீ வானாரு, இறங்கினாரு. அன்னைக்கு கொடுத்த தேவன் இன்னைக்கு வரைக்கும் கையை மூடலை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொல்லியும் அதான் சீசன். என் நிமித்தம் எதை இழந்தாலும் அதை அவர் பார்த்துக்கிடுவார். அதான் சீசன். இயேசுக்கு அப்படிப்பட்ட சீசன் தாங்க வேணும். இயேசுக்கு விசுவாசி அல்ல வேண்டும், சீசன் வேணும். இயேசுக்கு யார் வேணும்? வார வாரம் வந்து ஆகாரம் சாப்பிட்டு போகிறது இல்லை, வசனத்தை சாப்பிட்டுட்டு போவது அல்ல. காகமும் சாப்பிட்டது, புறாவும் சாப்பிட்டது. ஆனா நோக்கம் உள்ள போல, வசனத்தை கேட்பதுனால அல்ல, இங்க இருந்து அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற பாரம் உள்ள போகணும், வசனத்துக்குள்ள இருக்கிற ஏக்கம் உள்ள போகணும். அதனாலதான் பலன் வரும். அந்த பறவையிலிருந்து தான் பலன் வரும். பாரமும் நோக்கமும் உள்ள போகாம எத்தனை வருஷம் நம்ம ஆகாரம் புசித்தாலும் பலனை கொண்டு வரவே முடியாது. ஆனா புறா ஆகாரம் புசித்தது, அதுக்குள்ள நோவாவினுடைய பாரம் உள்ள போச்சு, நோவா அனுப்புன நோக்கம் உள்ள போச்சு. பரிசுத்தாவி பெற்றவர்களாவது ஒழுங்கா இருக்கணும். அதை தான் நான் சொல்றேன். அவங்களாவது சீசனா இருக்கணும். சும்மா பரிசுத்தாவி வாங்கிட்டு காகத்தை வெளியே விட்டோன்னு பாருங்க, மனம் போல போக ஆரம்பிச்சிட்டு. பேழைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எல்லா மாம்சமும் கண்ட்ரோலா இருந்தது. பேழையை விட்டு வெளியே அனுப்புங்க, ஒன்றும் அவ்வளோதான், மனம் போல போகுது. ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு? அங்கே ஆகாரம் இருக்கு, தேவை இருக்கு. தேவைக்காக தான் போகுது, கத்தருக்காக போல. நம்ம இந்த உலகத்தில் சிருஷ்டித்தது, கத்த நம்மள இந்த உலகத்தில் ரட்சித்தது நம்முடைய தேவைக்காக அல்ல, அவருடைய தேவைக்காக. உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கார். நம்ம என்ன சொல்வோம்? நமக்கே தேவையை ஒரு லிஸ்ட்டை எடுத்துருவோம். ஆனால் அவர் தேவையை நம்ம என்னைக்காக கேட்டிருக்கோமா? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம கேட்டிருக்கோமா? ஏன்னா நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நம்ம விசுவாசியா இருக்கணுமே தவிர எதா மாற மாட்டோம். சீசரா மாறிதான் ஞானஸ்தானமே கொடுக்கணுங்க. சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு உபதேசம் இருக்கு? அதான் இடுக்கமும் நெருக்கமான வாசல். அதில் அநேகர் போக முடியாது. சீசரா மாறணும். தேவன் காத்திருக்கார். நட்டது கத்தர். அப்போல்லோ பவுல் நட்டான், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், விளை செய்கிறது. ஆனால் விளைச்சல் வரலையே. நட்ட செடி ஒழுங்கா இல்லை, உள்ள என்ன போயிட்டு கசப்பு. இத்தனைக்கு கல்ல பொறுக்கி போட்டிருக்கார், வேலி அடைச்சிருக்கார். இத்தனை இருந்து எப்படி கசப்பு உள்ள போச்சு? எவ்வளோ யோசிக்கணும். அதான் பவுல் பயப்படுவார். ஏவாளை சாத்தான் வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகி விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் பார். அசால்ட்டா விடலை சபை. அவர் அவ்வளோ பயப்படுவார். ஏன் தெரியுமா? சாத்தான் அப்படிப்பட்டவன் இல்லை. ஐயா, இவ்வளோ வேலி அடிச்சு இவ்வளோ கற்களை பொறுக்கி கத்தரே கிளீன் பண்ண அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள எப்படி கசப்பு வந்தது? உங்களில் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி தீட்டுப்படுத்தாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது தீட்டுப்படுத்தும், பலனை காணவே விடாது. சாத்தானுடைய நோக்கம் எங்க தெரியுமா?
பலனில் தான், ரிசல்ட்டில் தான் கை வைப்பான். ஐயா, நம்மளை இவ்வளோ தூரம் சிருஷ்டித்து நமக்கு எல்லா உறுப்பையும் நல்லா தந்து 3 வேளை ஆகாரம் தந்து நல்ல உடுக்க வஸ்திரம் தந்து இவ்வளோ தூரம் பராமரிச்சார, அவர் தேவை என்னன்னு நம்ம தெரியுமா? தெரியாது. எனக்கு ஏன் தேவை தான் பெருசு, அவர் தேவை என்ன இருந்தா எனக்கு என்ன? நம்ம வயிறு நிறைஞ்சா போதும். பிதாவினுடைய ஏக்கத்தையும் நோக்கத்தையும் அறிந்த இயேசு சமாரியா பட்டணத்தில் உட்கார்ந்திருந்தார். ஆனா நோக்கமும் ஏக்கத்தையும் அறியாத சீசர்கள் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொண்டு போடி போனாங்க. எத்தனை வருஷம் இயேசுவோடு கூட இருக்கோம் என்பது இல்லைங்க, எத்தனை வருஷமா இருந்தாலும் இயேசுவினுடைய நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒன்னா இல்லைன்னா பிரோஜனமே இல்லை, பிரோஜனமே இல்லை. 3 வருஷம் சீசர்கள் இருந்தாங்க, ஆனால் இயேசு நோக்கம் இவர் நோக்கம் ஒன்றா வரலையே. தேவ சித்தம் என்னன்னே தெரியலையே. ஆனால் இயேசு உட்கார்ந்துட்டார். இங்கே பிதாவினுடைய சித்தம் உண்டு, உட்கார்ந்துட்டார். நாங்கள் போய் போஜன பதார்த்தங்களை நீர் எங்கேயும் உட்காரும், நாங்கள் போய் போஜனத்தை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கொண்டு வரோம். எப்படிப்பட்ட சீசர்? நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு மீதியை உங்களுக்கு கொண்டு வந்து தாரோம். இந்த சீசருக்கும் உண்மையான சீசனுக்கும் வித்தியாசம் இருக்கு. குருவை போலவே சீசன் இருக்கணும், அதாங்க சீசன். நான் விசுவாசியாவே இருந்துக்கிறேன்னு சொன்னா நீங்க எதையும் செய்ய வேண்டாம், நோ சேஞ்ச். ஆனா சீசனா மாறணும்னு நினைச்சா நிறைய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. விசுவாசியா இருக்குன்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க எதையும் இழக்க வேண்டாம், எதையும் வெறுக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போகலாம். ஆனா இயேசுக்காக நான் எதையாகிலும் செய்யணும், இயேசு எமல வச்ச நம்பிக்கையை நிறைவேற்றணும், இயேசு எமல வச்ச எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். ஆனால் சில காரியங்களை வெறுத்து தான் ஆகணும், சில காரியங்களை இழந்து தான் ஆகணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சீசனா இருக்கணும். ஒரு சீசனுக்கும் பரலோகத்துக்கும் சீசன் தான் இங்க வாங்கி கொடுக்கணும். சீசன் தான் என்ன செய்யணும்? பந்தியில் உட்கார வச்சுட்டு இயேசுட்டேந்து வாங்கி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆகாரம் இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆகாரம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா? நம்ம தானுங்க கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். அதுக்கு தான் சீசர். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே தான் சீசர். தேவனுடைய இருதயத்தின் ரகசியத்தை வாங்கி இங்க ஜனங்களுக்கு கொடுப்பதான் சீசன். பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தையே நமக்கு தாரார். எவ்வளவு பெரிய பாக்கியம். படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், என்ன படிச்சிருக்கோம் என்பது முக்கியம் இல்லைங்க, தேவனுக்காக என்ன தியாகம் வந்தோம் என்பதுதான் முக்கியம். இவன் எந்த அளவுக்கு இலக்கானோ அந்த அளவுக்கு அவர் கொடுத்துட்டே இருப்பார். அவர் பண்டகசாலை நிற்கவே நிற்காது, அவருக்கு ஸ்டாப்பே கிடையாது. இவங்க விட்டதுக்கு நல்ல ரிசல்ட் உண்டு, நம்ம விடாமல் இருந்தால் ஒரு ரிசல்ட்டும் வராது, ரிசல்ட்டை காணவே முடியாது. என் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்தால் அவன் எனக்கு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி செல்லுகிறவன் எனக்கு சீசனாக இருப்பான். இது 2வது குவாலிஃபிகேஷன். விட்டவனுக்கு சிலுவை உண்டு. விட்டவனுக்கு என்ன உண்டு? பாடு உண்டு, அடி உண்டு, உதவு உண்டு, நிந்த உண்டு, பரியாசம் உண்டு, அவமானம் உண்டு, எல்லாம் உண்டு விட்டவனுக்கு.
இது எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போகணும். எங்க போகணும்? இயேசுவுக்கு பின்னாடி. அதான் சீசன். பலன் வேணுங்க. திராட்சை தோட்டத்தில் பலன் கிடைக்கல. காத்திருப்பு வேதனையோடு இருந்துச்சு. இயேசு காத்திருந்த காத்திருப்பு தோல்வியில முடிந்தது. பலன் இல்லை. நம்ம சபையிலும் பலன் இல்லை. காரணம் கசப்பு ஏறிற்று. வசனத்தின் வெளிச்சத்தில் இருந்து நான் சொல் கசப்பு ஏறிற்று. இந்த வசனம் உள்ள போகக்கூடாது. வசனத்தோடு சேர்ந்து வருகிற பாரம் உள்ள போகும். அப்பந்தான் பலன் வரும். எனக்கே இந்த காத்திருப்புக்கு ரிசல்ட் வரலன்னா இவ்வளோ வேதனை இருக்கே, அதுக்கு எல்லாத்தையும் செஞ்சவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கார் அந்த திராட்சை தோட்டத்துக்கு. ஆனால் இயேசு பட்ட பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கல. ஏன்? நல்லா கிளீன் பண்ணி தான் நட்டார். அப்ப அந்த திராட்சை தோட்டத்துல எப்படி கசப்பு வந்தது தெரியாது. கேட்டா நமக்கு தெரிஞ்ச பதில் என்னது? பேதுரு மாதிரி தெரியாது. திராட்சை தோட்டம் எப்படி ஆக போகுது? தேவனுடைய வேதனைக்குள்ளாக மாறப்போகுது. அதன் பிறகுதான் தெரியும். திராட்சை தோட்டம் எப்படி ஆக போகுது? தேவனுடைய தோல்விக்குள்ளாக மாறப்போகுது. அதன் பிறகுதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் நம்ம சபையிலேருந்து வர ரிசல்ட் தெரியாது. தீர்க்கதரிசனமாவே சொல்லும். பலன் இல்லைங்க. ஆகாரத்தை சாப்பிட்டு போறதோட சரி, வரும்போது பலன் இல்லை. போன நோக்கம் எதுக்கு? ஏன் தேவை? ஏன் தேவை? கர்த்தர் என்ன ஆசீர்வாதப்பான்னு சொல்லிட்டார். நான் போனோன்னு என்ன தந்துடுவார்? ஆசீர்வாதத்தை சரி தந்துட்டார். என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்யல. அப்ப பலனை பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்துவேன். உன் இருதயம் எங்கேயோ அங்கேதான் உன் பொக்கிஷம். நம்முடைய சீசனுடைய இருதயமும் பரலோகத்தோடு ஜாயிண்ட் ஆகணும். அதான் பரலோகத்தின் ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த இருதயம் அங்க இருக்கணும். இருதயம் எங்க இருக்கும்? பரலோகத்தில் இருக்கணும். அப்பந்தான் அங்க உள்ள ரகசியம் இங்க வரும். அப்பந்தான் அங்க உள்ள பாரம் இங்க வரும். அப்பந்தான் அங்க உள்ள வேதனை இங்க தெரியும். இருதயம் இங்கே இருந்துட்டு அவர் பாடுற அங்கே. இப்போ நம்ம திருச்சி நம்ம பெருமானாரில் இருந்துட்டு திருநெல்வேலியில் ஒருத்தர் அழுதாருனா இல்லை திருப்பூரில் ஒருத்தர் அழுதாருனா நமக்கு தெரியுமா? தெரியாதே. நம்ம எங்கே இருக்கோம்? அதே இது நம்ம அங்கே இருந்தால் இதே போல தான். நம்ம இருதயம் பரலோகத்தில் இருந்தால் இயேசு படுற வேதனை, இயேசு படுற ஏக்கம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதான் உன் இருதயம் எங்கேயோ அங்கே ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. ஆதலால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி.
என் ஆத்துமாவே கத்தரை சோதரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து மோன்சகிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் ஏற்றிடுவான். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நம்ம ஜெயந்தந்த கத்தருக்காயும் ஒன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.